எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் எண்ணங்களின் சக்தி. இன்னைக்கு வீடியோல நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போறேன். ஒரு சம்பவம், ரெண்டு பேரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நம்பிக்கை, அவங்களுக்கு வாழ்க்கை எப்படி நிகழ்ச்சிகளை பிரசன்ட் பண்ணுது அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். என்னன்னா, 2021 எங்க அம்மா தவறிட்டாங்க. 2023 எங்க அப்பா தவறிட்டார். இதுல எங்க அம்மா இறந்தது ஒரு சண்டே. நான் மண்டே அவங்களுக்கான காரியங்கள்லாம் பண்ணேன். எங்க அப்பா இறந்தது சாட்டர்டே. மண்டே, சண்டே ஊர்ல இருக்கிறவங்களாம் வர்றதுக்காக வச்சிருந்தேன். மண்டே அவரோட காரியம் பண்ணேன். பொதுவாக ஒரு பிலீஃப் சிஸ்டம் என்னன்னா, சனிக்கிழமை இறந்தா சனிப்பணம் தனியா போவாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. என் தம்பிக்கு அதுல பயங்கரமான நம்பிக்கை. இதுதான் சொல்றேன், என்னுடைய நம்பிக்கையும் என் தம்பியோட நம்பிக்கையும் எப்படி பிளே அவுட் ஆகுதுன்றதுக்கு நான் இந்த வீடியோல பதில் சொல்றேன். என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ராஜயோகம் கத்துட்டு இருக்கேன், ப்ராக்டிஸ் பண்றேன். அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஒரு ஆத்மா அவரோட நடிப்பு முடியாம இங்கிருந்து கிளம்ப மாட்டார். ஓகேவா? அப்படின்னா என்ன, ஒருத்தருடைய டைம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரோட்ல நடந்து போகும்போது புல்லு தடுக்கி ஊந்து கூட அவர் சரீரம் விட்டுருவார். ஒருத்தர் டைம் முடியலன்னு வச்சுக்கோங்களேன், ரோட்ல நடந்து போகும்போது லாரியே அடிச்சாலும், அவர் ஐசியூல ஒரு வாரம் ஒரு மாசமே இருந்தாலும் அவர் கிளம்பி வந்துருவார், சரியாகி வந்துருவார். இந்த புரிதல் எனக்கு இருக்கு. என் தம்பிக்கு என்ன புரிதல்னா, சனிக்கிழமை இறந்தா தனியா போவாது அப்படின்றது அவனுடைய நம்பிக்கை. அதனால அதுக்கு தனியா பூஜை பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப நான் சொன்னேன், இதெல்லாம் உன்னுடைய தாட்டு, ஓகே, உன்னுடைய புரிதல், உன்னுடைய நம்பிக்கை. அப்போ அது சம்பந்தப்பட்ட எல்லா பூஜையும் நீ தான் பண்ணிக்கணும், என்ன விட்டுரு, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. அப்போ அடக்கம் பண்ண வேண்டியது ஒரு பையனா என்னோட கடமை, அதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன். இந்த பூஜை இதெல்லாம் அவங்கவுங்க நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி. பிறகு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ராமேஸ்வரம் போவாங்க, சில பேர் கங்கைக்கு போவாங்க. அதில் இதெல்லாம் யாராருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்கவுங்க பண்ணிடுங்க, அடுத்தவங்கள பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு. ஓகேவா? இப்போ என் தம்பி அவனுடைய வேர்ஷன் சொல்றான். இப்போ நான் என்னோட வேர்ஷன் சொன்னேன் இல்லையா, ராஜயோகத்துல இப்படி இருக்கு, அதனால நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அவனுடைய வேர்ஷன் என்னன்னா, அவன் எதை நம்புறான்னு பாருங்க. 2021 அம்மா சரீரம் விட்டுட்டாங்க. 2022 அவனுடைய மாமனார் சரீரம் விட்டுட்டாரு. 2023 எங்க அப்பா சரீரம் விட்டுட்டாரு. 2024 அவனுடைய மச்சான் சரீரம் விட்டுட்டாரு. மச்சான்ற சின்ன பையன், 30 வயசு பையன். அவனுக்கு சின்னதுல இருந்து உடல்ல ப்ராப்ளம் இருக்கு. எப்ப பார்த்தாலும் மருத்துவம் பண்ணிட்டே வந்தாங்க. 30 வயசு வரைக்கும் இருந்தாரு. அப்புறம் முடியாம கிளம்பிட்டாரு. அப்போ 2023 எங்க அப்பா இறந்ததுக்கு பூஜை எல்லாம் என் தம்பி தான் பண்ணான். ஆக்சுவலா நான் தான் பெரிய பையன்றதுனால எல்லா பூஜையும் நான் தான் பண்ணணும். அதனால சொன்ன, நான் பைசா போடுறேன், ஏன்னா உனக்கு அதுல நம்பிக்கை இல்லைன்ற, ஆனா நீ தான் உட்காந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன உட்காந்து வச்சு பண்ண வச்சான். நான் அந்த திருப்திக்காக போய் உட்கார்ந்தா பண்ணேன். ஓகேவா? இந்த வாழ்க்கை எப்படி பிரசன்ட் பண்ணுது பாருங்களேன். ஒண்ணு, என்னோட நம்பிக்கை என்ன, ஒருத்தரோட டைம் வராம கிளம்ப மாட்டாங்கன்றது என்னோட. அப்ப எனக்கு ஒரு காட்சி என்னன்னா, எங்க அப்பா அம்மா அவங்கவுங்க டைம் கிளம்பி போயிட்டாங்க. நமக்கு ஒரு விஷயம் தெரியும், அதாவது பாரதத்துல, இந்தியால ஒரு ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் எவ்வளவு தெரியுமா? ஒருத்தருக்கு 72. எங்க அம்மா சரீரம் விடும்போது 71 சில மாதங்கள் இருந்தாங்க. அப்ப கிட்டத்தட்ட 72 பக்கம் வரைக்கும் வாழ்ந்துட்டாங்க. எங்க அப்பா 79 வயசுக்கு சரீரம் விட்டாரு. அப்படின்னா 7 வருஷம் எக்ஸ்ட்ராவே வாழ்ந்து போயிட்டாரு, ஆவரேஜ் லைஃப் கணக்கு போகும்போது. ஸோ ஐ எம் ஹாப்பி. ஏன்னா ரெண்டு பேரும், எங்க அம்மா 49 வயசு வரைக்கும் என் கூட இருந்தாங்க, எங்க அப்பா 51 வயசு வரைக்கும் என் கூட இருந்தாரு. ஓகேவா? ஸோ நான் ஒரு மகனா என்ன பண்ண முடியுமோ அந்த ஈம சடங்கெல்லாம் நான் பண்ணிட்டேன். ஸோ ஐ எம் ஹாப்பி. அவங்கவுங்க ட்ராமா பாட்டு நல்லபடியாக ப்ளே பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு. என் தம்பி எதை நம்புறான்? சனிப்பணம் சனியில இறந்தா தனியா போவாது அப்படின்னு நம்புறான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு டிக்கெட் போற மாதிரி ஒரு அனுபவம் ஆகுது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாடகம் அப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கு. நீங்க மனசால என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நாடகம் நடக்கும். பாருங்க, பூஜையும் பண்ணியிருக்கான் எங்க அப்பா இறந்த உடனே. அப்பவும் அடுத்த வருஷம் பாருங்களேன், நீங்க பூஜை பண்றதுக்கும் பூஜை பண்ணாததுக்கும் எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க டைம் வரும்போது அவங்க கிளம்புறாங்க. அந்த தம்பி சின்னதுல இருந்தே, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வயசுல இருந்தே அவனுக்கு ஏதோ ஒரு இஷ்யூ இருந்துட்டு இருக்கு. அவங்க குடும்பத்துக்காரங்க செலவு பண்ணி சரி எல்லாரும் பண்றதான் பண்ணியிருக்காங்க. அவங்களும் 100% ஒர்க் பண்ணியிருக்காங்க அவனை காப்பாத்துறதுக்கு. முயற்சி எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனா அவன் டைம் வந்துச்சு, கிளம்பிட்டான். இவ்வளவுதான்.
அப்போ எங்க அப்பாவுக்கு அந்த பூஜை எல்லாம் பண்ணியும் இந்த சம்பவம் நடந்ததுன்னா என்ன அர்த்தம்? ஆள் மனசு இந்த எண்ணம் இருக்கிறதுனாலதான், அதாவது அப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும் நினைக்கிறதுனால, அதனால எங்க தம்பி தான் காரணம் நான் சொல்லலை. அவங்களுக்கு அப்படிப்பட்ட காட்சிகள் டிராமா கொடுக்கும்னு சொல்றேன். ஓகேவா? நான் யாரையும் குறை சொல்ல. இந்த டிராமாவோட டிசைனே அப்படிதான். எப்படின்னா, நீங்க என்ன நம்புறீங்களோ அப்படிதான் உங்களுக்கு காட்சிகள் அமையும். பாருங்களேன், இப்ப வேற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பேசுவோமே. ஹிந்துக்கள் அவங்களுக்கு என்ன பண்ண நடக்குன்னா, கடவுளே லட்சக்கணக்கில் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. 33 கோடி தேவதைகளே கடவுள்னு நினைக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் அவங்க வாழ்ந்துட்டு போறாங்க. இஸ்லாமியர்கள் வந்து அல்லாஹ் அப்படின்னு ஒரு கடவுள் தனியா இருக்காரு அப்படின்னு நம்புறாங்க. அவரை விட்டா வேற யாரும் கடவுள் இல்லை அப்படின்னு நம்புறாங்க. அதை ரொம்ப டைட்டா பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே வாழ்ந்துட்டு போறாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து காட், இயேசு கிறிஸ்து வந்து ஒரு ப்ரொஃபெட்டு, இதுதான் ஒரு மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கட்டுக்கோப்பா வாழ்ந்துன்னு இருக்காங்க. புத்திஸ்ட் அவங்க எப்படி இருக்காங்கன்னா, புத்தர் தான் அவர் சொன்னதான் ஐடியாலஜி அப்படின்னு நினைச்சு அவங்க வாழ்ந்துன்னு இருக்காங்க. அப்போ எவ்வளவு தாட் இருக்கு பாருங்களேன். நிறைய டிஃப்ரெண்ட். அதே மாதிரி கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்காங்க. யாரு எப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு அப்படி அப்படியே காட்சி கிடைக்கும். இதுதான் இந்த டிராமால பியூட்டி. இப்போ நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னோட நண்பர் என் கூட ஒர்க் பண்ணாரு. என் கம்பெனியில் ஃபினான்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் பழைய கம்பெனியில் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண இடத்துல அவர் ஒரு அனுபவத்தை சொல்றாரு. அவர் வந்து முருக பக்தர். அந்த அறுபடை வீடு வந்து அவர் ஒரு கணக்கு வச்சிருக்காரு. ஒரு வருஷத்துல ஒரு அடி கவர் பண்ணிடணும், இல்லாட்டி 4 வருஷத்துக்கு ஒரு அடி கவர் பண்ணி அப்படி வச்சிருக்காரு. அடிக்கடி போயிட்டு வர்றாரு. இப்போ கணக்கே கிடையாது அந்த அறுபடை வீடு அவர் ரோட் அடிச்சதில்லை. அப்போ ஒரு வாட்டி என்கிட்ட அவர் அனுபவத்தை ஷேர் பண்றாரு. அவர் என்ன சொன்னார், அவருக்கு ஒரு கனவு வந்துதான், ஒரு முருகனோட காட்சி வந்தது. நான் சொன்னேன், இல்லைனாங்க அதிசயம், நீங்க முருக பக்தரா இருக்கீங்க, உங்களுக்கு காட்சி கிடைச்சிருக்குன்னு. இல்லை சொன்னார், எனக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, அறுபடை முருகனும் கிடையாது, நான் எனக்கு காட்சியில வந்தது அப்படின்னாரு. நான் சொன்னேன், அவ்வளோ ஞாபகம் இருக்கா? திருச்செந்தூர் முருகன் இப்படிதான் இருப்பாரு, பழனி முருகன் இப்படிதான் இருப்பாரு, உங்களுக்கு அவ்வளோ கரெக்டா தெரியுமா? நான் அடிக்கடி போயிருக்கேனே அப்படின்னாரு. நான் சொன்னேன், இது எனக்கு விளக்கம் தெரியல அப்படின்ட்டு. இவர் வந்து உலகம் ஃபுல்லா டூர் அடிக்கிறாரு, ஒய்ஃபு குழந்தைங்களாம் கூட்டிட்டு. அப்படி இவர் மலேசியா போறாரு. மலேசியால இந்த 10 படை அந்த ஒரு முருகன் இருக்கார் இல்லையா, அந்த முருகனை பார்க்கும்போது அவருக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது, கனவுல வந்தது இந்த முருகன் தான். அதாவது இவர் வந்து இந்த 10 படை முருகனை பார்த்ததே கிடையாது, போட்டோலையும் பார்த்தது கிடையாது, இல்ல எங்கேயுமே பார்த்தது கிடையாது. ஆனா கனவுல வந்துச்சு. அதுக்கப்புறம் வாழ்க்கையில ஒரு வாட்டி அங்க போறாரு, அங்க போய் அந்த காட்சி பாக்குறாரு. இவர் என்னைக்காவது ஒரு முருகனை விட்டு வெளியே வந்துருவான்னு நினைக்கிறீங்களா? வரவே மாட்டார். ஏன்? அவரோட அனுபவம் அப்படி. சோ இந்த நாடகம் இப்படிதான் டிசைன் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அது மாதிரி இந்த நாடகம் பிரசன்ட் பண்ணிட்டே வரும். அதனாலதான் யார் யாரு எதை பிலீவ் பண்றாங்களோ அதை விட்டுட்டு இந்த பக்கம் வரமாட்டாங்க. பிலீவ் சிஸ்டம் ரொம்ப பவர்ஃபுல். இப்ப பாருங்க, ராஜயோகத்தில் நம்ம என்ன பிலீவ் பண்றோம்? நம்ம எல்லாம் ஒரு உயிர், பிலீவ் இல்லை தான் உண்மை. ஆனா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, நீங்க பிலீவ் பண்றீங்கன்னு நினைப்பாங்க. நம்மளாம் ஒரு உயிர், பூர்வத்தின் மத்தியில இருந்து அவங்களுக்கு கிடைச்ச உடலையே கேட்டு இருக்கும். அந்த கணக்குல பாத்தீங்கன்னா, நீங்க பூமியில 800 கோடி பேர் இருக்கோம்னா 2024 கணக்குல நம்ம 800 கோடி பேருமே ஆத்மான்ற பார்வையில சகோதரர்கள் தான். ஆண் பெண் பார்த்தா சகோதர சகோதரி தான். ஓகேவா? சோ இந்த ஆத்மாவுக்கு ஒரு தந்தை இருக்கிறார், ஒரு பேர் பரமாத்மா, ஒரு இயற்பேர் சிவன், உலகம் அவர் அல்லா ஜஹோ காடுன்னு சொல்லுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது ராஜயோகத்தோட புரிதல். அப்படின்னா கடவுள் 10-15 பேர் கிடையாது, ஒருத்தர் தான். அவரை பல பேர்லாம் சொல்றாங்க. சிவனுக்கு மட்டும் பக்தியில மட்டும் 1.5 லட்சம் பேர் இருக்கு. அப்ப இது யார் புரிஞ்சுப்பா? இதையும் ஏத்துக்கிறவங்க தான் ஏத்துப்பாங்க, பாக்கி யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இந்த டிராமாவோட டிசைன் அப்படி இல்ல, யார் மேலேயும் குற்றம் கிடையாது. அப்ப பாத்தீங்கன்னா, ஒரு சம்பவம், எங்க அப்பா அம்மா இறந்தாங்கன்றது ஒரு சம்பவம். என்னுடைய புரிதல் என்ன, அவங்க டைம் வந்து அவங்க கிளம்பிட்டாங்கன்றது என் புரிதல். என் தம்பியோட புரிதல் என்ன, சனிக்கிழமை இருந்தா தனியா போக மாட்டார். அவனுக்கு எப்படி அமையுது பாருங்க, 4 வருஷத்துக்கு 4 டிக்கெட் போன மாதிரி அவன் புரிஞ்சுக்கிறான். யார் எப்படி புரிஞ்சுக்கிறான் அப்படி வாழ்க்கை அமைக்கப்படுது அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம். ஓகேவா? சோ இதுல வந்து நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம். இந்த டிராமா அமைப்பு அப்படிதான். சோ நீங்க வந்து இந்த ராஜயோகத்தை கூட திணிக்க கூட முடியாது. நீங்க போய் யாருக்கும் போய் இதாங்க ஃபைனல், இதாங்க ஒத்துக்கணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனா இந்த டிராமாவோட இது அப்படின்னா கிளைமேக்ஸ்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். 2036 போல உலகத்துக்கே தெரிஞ்சிடும், நம்மளாம் ஒரு உயிர் அவங்களுக்கு கிடைச்ச உடலை இயக்கிட்டு இருக்கோம். இந்த உயிருக்கு ஒரு தந்தை இருக்கிறார், அவர் திரு சிவன், உலகம் அவர் அல்லா ஜஹா காடுன்னு சொல்லுதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உலக போர் 3 நடக்கும். அமெரிக்கா ரஷ்யாவுக்கும் நடக்கும். இவங்களோட ஒரு 10 பேர், அவங்களோட 10 பேர் சேர்ந்து டமல் டிமில் அடிச்சு காலிப்பட்டு போயிட்டே இருப்பாங்க. நமக்காக சத்தியுக ஸ்தாபனை ஆகும். அது இன்னைக்கு சொல்லுங்க சிரிப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனாலதான்.
ஓகே. ஒரு அனுபவம். அது 2 நேத்து வீடியோல சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். அதாவது இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு எண்ணம் போல் வாழ்வு தமிழ் போஸ்ட்டுக்கு வந்து 82,000 வியூஸ் வந்துருக்கு. அந்த வீடியோ இப்போ சக்கப்போடு போடுது. என்னன்னா, இன்றைய நிலவரத்துல நம்ம வீடியோ போடுற இந்த நிலவரத்துல 2,00,000க்கு மேல வியூஸோட போயிட்டுருக்கு. அது ரொம்ப சந்தோஷம் தருது. ஏன்னா, நம்ம நெறைய முயற்சி பண்றோம். வருஷக்கணக்கா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். 500, 1000ன்னு வியூஸ் வந்துட்டு இருந்த இடத்துல திடீர்னு ஒரு வீடியோக்கு வந்து 2,00,000 வியூ நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்ல கூட ஃபாலோவர்ஸ் நமக்கு ரொம்ப கம்மி தான். இப்போ கட கட கடன்னு 800லேருந்து இப்போ 900 ஆயிட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்ல போகுது. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ 2,00,000 போகும்போது அக்கம் பக்கம் வீடியோலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து 30,000, 40,000 அந்த மாதிரி வியூஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தருது. நான் இந்த நேரத்தில் அந்த தம்பியை தேங்க் பண்ணுறேன். ஏன்னா கோவிந்தராஜ் அந்த தம்பி தான் 2 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. 9 லாங்குவேஜில் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி நம்ம ஹிப்பி அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு, HIPI. அதில் 6 லாங்குவேஜ்லையும் போட்டுட்டு இருக்கோம். அதுலேயும் இப்போ வந்து நீ சொன்ன 500, 1000 வந்துட்டு இருக்கு. அதில் வந்து 2000, 3000 வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அதில் கன்னடம் நல்லா போகுது. அது என்னன்னு தெரியல. கன்னடம் நல்லா போகுது, இங்கிலீஷ் நல்லா போகுது, தமிழ் நல்லா போகுது. சில லாங்குவேஜ் ஒரு நாளுக்கு ஒரு நாள் நல்ல மாதிரி போகுது. இப்படி 2-3 நாளாக தான் ஆயிருக்கு அது ஆரம்பிச்சு. அதுவே ரொம்ப சந்தோஷம் தருது. 6 லாங்குவேஜில் நம்ம வந்து எண்ணம் போல் வாழ்வு. இது என்னென்ன எங்கிருந்தாவது அவங்களுக்கு ராஜயோகம் டச் ஆகி ராஜயோகி ஆயிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அதுக்கு தான் இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.